இந்த உலகத்தில் நீங்கள் நினைத்தது நடக்குமா, இல்லை இறைவன் நினைத்தது நடக்குமா? இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிற விரும்புகிற காரியங்கள் தான் 70% நடக்கும். உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், உங்களை நிதானித்து பாருங்கள். இந்த உலகத்தை ஆளும்படியான அதிகாரம், ஆளுமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உங்கள் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டவைகள்தான். உங்களைப் போல இங்கு உள்ள அனைவருமே இந்த பூமியின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள்தான். அதனால்தான் அதிகாரமுள்ள அநேகரை தன் வயப்படுத்தி கொண்டு பிசாசானவன் இந்த உலகத்தை ஆள்கிறான். இப்படிப்பட்ட அதிகாரமுள்ள எல்லோரையும் தன் வசப்படுத்தி கொண்ட பொழுதுதான் நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. மீண்டும் அநேகரை பிசாசானவன் வசப்படுத்தி கொண்ட பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வந்தது. இதன் பின்புதான் பிசாசானவன் பக்கம் இழுக்கப்பட்ட அநேக அதிகாரமுள்ளவர்களின் அதிகாரத்தை அதிகாரம் பண்ணும்படி, ஆளும்படி ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டுள்ளது. உலக காரியங்களுக்குள் வீழ்ந்து கிடக்கிறவனே, உன்மேல் இருக்கிறது வேஷம்தான். அந்த வேஷத்தை களைத்து பார். உன்மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டுள்ளது தெரியும். இயேசு கிறிஸ்து யார் என்றால், இந்த உலகத்தை ஆளும்படியாக படைக்கப்பட்ட மனிதன் எப்படி இருப்பான் என்பதின் செராக்ஸ் அல்லது தற்சொரூபம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அதிகாரத்திற்கு திரும்புங்கள். ஆமேன்.